ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. ஆயிஷா ரா நடராஜன் எழுதிய எண்ணெய் செதுக்கிய மாணவர்களில் அடுத்த செதுக்கல் இன்று. கலாமை ஆயுதமாக்கிய ரஞ்சிதா. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டதும் எனக்கு ரஞ்சிதா தாங்க நினைவுக்கு வந்தாங்க. நான் இங்கே பேரை மாற்றி தான் சொல்லியிருக்கேன். வீராங்கனைனா நமக்கு ஜான்சி ராணியும் கல்பனா சாவ்லாவும் தான் நினைவுக்கு வருவாங்க. ஆனால் ரஞ்சிதா மாதிரி பெண் குழந்தைகளுக்கு உயிரோடும் உயிர்ப்போடும் இருப்பதே வீராங்கனைகளின் வீரத்துக்கு இணையானதாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்த நாளோட அவங்களோட பள்ளி கனவுகளுக்கு மூடு விழா நடத்திடுவாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் சில கிராமங்களில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை எதிர்த்து போராடி அந்த போராட்டத்தின் மூலமாக கல்வி கற்கும் உரிமையை எப்படி தக்க வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கல்வி கற்றுக்கிறதுக்கான ஆரம்ப வயசு 3ன்னு மத்திய அரசு 1986 அறிவிக்குது. பால்வாடியும் எல்கேஜியும் அறிமுகமான போது எதிர்ப்பும் வந்துச்சு. அதுக்கு அரசால் போடப்பட்ட ஜனார்த்தன ரெட்டி கல்விக்குழு ஒரு வித்தியாசமான காரணத்தை சொன்னிச்சு. பெண் குழந்தைங்களை சிறு வயசில் வீட்டு வேலையில் ஈடுபடுத்தப்படுறாங்க. பள்ளியில் சேர்க்கறதுக்காக 6 வயசு வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பள்ளிக்கு அனுப்பாமலேயே வீட்டு வேலையில் நிரந்தரமாக வச்சுருவாங்க. அதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொன்னிச்சு. நான் பணிபுரிஞ்ச பள்ளிக்கு ரஞ்சிதா 6ஆம் வகுப்பில் சேர்றாங்க. அந்த வருஷத்தில் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்திய ஜனாதிபதி ஆகிறாரு. கல்விக்காக தனியாக செயற்கைக்கோள் 2002 தொடங்குறாங்க. சர்வ சிக்ஷா அபியான் மூலமாக நாடெங்கும் குழந்தைகள்லாம் பள்ளிக்கு போகிறாங்களா அப்படின்னு கணக்கெடுக்கிறாங்க. ரஞ்சிதா 8ஆம் வகுப்பு வர்ற சமயம் அப்துல் கலாம் ஐயா பல ஊர்களில் குழந்தைங்களை நேரடியாக சந்தித்து அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்து பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருந்த சமயம் அது. அந்த சமயத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த அகில இந்திய அறிவியல் மாநாட்டுக்கு கலாம் வராரு. அவரை சந்திக்க எங்கள் பள்ளியிலேருந்து 3 மாணவர்கள் தேர்வாகிறாங்க. அதில் ஒருத்தவங்க ரஞ்சிதா. குழந்தைங்க ஏடா கூடமாக ஜனாதிபதிகிட்ட பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக கேள்விகளை முன்னாடியே அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அந்த கேள்விகளை ஒரு குழு பரிசீலனை பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ஏமாற்றிட்டு ரஞ்சிதா ஒரு கேள்வி கேட்டாங்க, பெண்கள் முன்னேற என்ன வழி அப்படின்னு. மற்ற குழந்தைங்கள்லாம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அறிவியல், ராக்கெட் இதை பற்றி தான் அவங்க கேள்வியெல்லாம் இருந்தது. ஆனால் ரஞ்சிதாவோட கேள்வியில் ஒரு சமூக அக்கறை வெளிப்பட்டது. ஒரு சிறு புன்னைக்கோட அப்துல் கலாம் பெண்கள் முன்னேறணுன்னா கல்வி, பங்கேற்றல், அங்கீகாரம் இதெல்லாம் தேவை அப்படின்னு பதிலளித்தார். கேட்குறது ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி அப்படின்ற ஒரு குழந்தை தானே அப்படின்லாம் இல்லாமல் அவருடைய பதில் ஒரு சிறப்பானதாக இருந்துச்சு. சாவித்திரி பூலே அம்மையார் தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை. பண்டித ரமாபாய் தான் பெண்களுக்கான கல்விக்கூடத்தை முதல்ல நிறுவனவங்க. அரசு 1952 அமைத்த லட்சுமணசாமி முதலியார் கமிஷன் முன்பாக பெரியார், ஜிடி நாயுடு போன்றவர்கள் வாதாடி பெற்றது தான் பெண்களுக்கான தனியான கல்விக்கூடங்கள். பெண் குழந்தைகளுக்கு கல்வி முழுமையடைஞ்சாதான் வளர்ச்சியில் பங்கு பெறுதல், அங்கீகரிக்கப்படுதல் அப்படிங்கிற அடுத்தடுத்த படிநிலைகளை அடைய முடியும். ரஞ்சிதா திடீர்னு ஒரு வாரமாக பள்ளிக்கூடத்துக்கு வரல. எல்லாருக்குமே கவலையாயிடுச்சு, என்ன வரலையே அப்படின்னு. பின்தங்கிய மாவட்டமான எங்கள் ஊரில் இது எப்போதும் நடக்கிறது தான். அவருக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கலாம் அப்படின்னு அரசல் புரசலாக சில மாணவிகள் சொல்ல கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சோம். ரஞ்சிதாவோட முறை மாமனுக்கு முதல் திருமணம் தோல்வியாயிடுச்சான். அதனால் அங்கே ரஞ்சிதாவை பலிக்கடை ஆக்கிட்டாங்க. என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள்லாம் கையை பசஞ்சிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் முறை மாமன் காவல்துறை செல்வாக்கு பெற்றவரான். ரஞ்சிதா போன்ற அறிவு சுடர் வீசும் மேதை குழந்தைகள் நம்ம கையை விட்டு செல்றத எத்தனை நாட்களுக்கு அனுமதிக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பரிதவிச்சோம். அப்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அந்த சம்பவம் நடந்துச்சு. பலவிதமாக போராடி பார்த்த அந்த 8ஆம் வகுப்பு புயல் இறுதியாக பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டது. ரஞ்சிதா ஒரு தபால் கார்டில் அப்துல் கலாமுக்கு தன் நிலையை விலக்கி தன்னை காப்பாற்றும்படி கடிதம் எழுதி அனுப்பிட்டாங்க. அந்த கடிதம் இப்போ டெல்லிக்கு போணுச்சா, கலாம் படித்தாரா இதெல்லாம் தெரியாது. ஆனால் திருமணத்துக்கு முந்தைய நாள் இரவில் காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் ரஞ்சிதா வீட்டுக்கே வந்துட்டாங்க. ரஞ்சிதாவையும் மீட்டுட்டாங்க.
இன்னைக்கு வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு முழுமையான பள்ளி கல்வியே ஒரு போராட்டம். உயர்கல்வி பெறும் உயரத்துக்கு மீண்டு எழுதல் ஒரு கடுந்தவம். இன்று ரஞ்சிதா பிகாம் பட்டதாரி ஆகிவிட்டார். விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லாவுக்கு நடந்த அக்னி பிரவேசத்தில் அவர் தப்பிச்சிருந்தா எப்படி இருந்திருக்குமோ அதுக்கு இணையான வீரம் தான் இது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்துல் கலாமை ஆபத்தில் உதவும் சக்தியாக எப்படி குழந்தைகள் நம்பினாங்க அப்படிங்கிறதையும் இந்த சம்பவம் காட்டுது. மற்றும் ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி.